இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் இயேசுவே நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை படுத்தும், கண்களை காதுகளை திறக்கப்படுத்தும் ஆண்டவரே, தூய்மையை நாடுகின்ற உங்கள் பிள்ளைகளாக வாழுகின்ற கிருபை ஒவ்வொருத்தருக்கும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. நெருங்கி வருவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. ஆமென். இன்னைக்கு யோபின் புத்தகம் 20வது அதிகாரமும் 21வது அதிகாரமும் நம்ம சேர்ந்து தியானிக்க போறோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20வது அதிகாரத்துல ஜோஃபர் சில விஷயத்த அவரு உண்மையா நினைச்சு அவரு பேசுறாரு. அதுக்கு யோபு பதில் தருகின்றார். எல்லா சூழ்நிலையும் நீ சிந்திக்கின்ற போல நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணித்தனமான ஒரு பதிலை யோபு கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். ஜோஃபர் என்ன சொல்றாரு? யோபின் புத்தகம் 20வது அதிகாரத்துல ஜோஃபர் அப்படின்றவர் அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இங்க தீமை செய்கின்றவர்கள்லாம் அவங்க வாழ்க்கை சிறுசா இருக்கும் அப்படின்லாம் சில விஷயங்கள் சில குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்புறாங்க. அவங்க பாவத்தை சேர்த்து அவங்க அழிவுக்கு தான் வருவாங்க அப்படின்ற ஒரு அவங்க நோய்கள் எல்லாம் வரும், பாவத்துக்கெல்லாம் தண்டனை எல்லாம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவரு பல குற்றச்சாட்டுகளை அவங்க இன்பத்தை ஒரு நிறைவு தராத இன்பத்தை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கின்றார்கள். அதனால ஒரு விதமான நல்லதும் அவங்க வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது அப்படின்ட்டு அவர் பல விதமான விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஆனா அது எல்லா சூழ்நிலையும் நமக்கும் தெரியும். நம்ம வாழ்க்கையில நம்ம பல சூழ்நிலையில பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் உண்மைகள் கிடையாது. 20வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நமக்கு என்னடா பைபிள்ல வேற என்னவோ போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா 21வது அதிகாரத்துல அவருக்கு கிடைக்கிற பதில், யோபு கிட்ட இருந்து கிடைக்கின்ற பதில், அதுல இன்னும் என்ன சொல்லணும்னா, இது எல்லா சூழ்நிலையும் நீங்க சொல்றது தவறு, எல்லா சூழ்நிலையும் இது உண்மை கிடையாது. அவரு அது உங்ககிட்ட நான் சண்டை போடல, கடவுள்கிட்ட தான் அந்த கேள்விக்கு நான் பதில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அற்புதமான சில விஷயங்களை அவர் கேட்கிறாரு. முக்கியமான சில விஷயங்களை இந்த தீமை செய்கின்றவர்கள் வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நீதி நடக்காத மாதிரியே இருக்கும். நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஜெபிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா சில இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம விரும்புகின்ற ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காத மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம இதை நம்ம எந்த விதத்துல புரிஞ்சுக்கிறது? நமக்கு அது நிறைய கேள்விகள் நம்ம உள்ளத்தில் எழுப்ப வாய்ப்பு இருக்கின்றது. அது எந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்க போறோம்? அதான் இங்க நமக்குள்ள பல கேள்விகள் எழுப்ப வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எந்த விதத்துல புரிஞ்சுக்க போறோம்? ஒரு முதல் எடுத்துக்காட்டு, தொடக்க நூல் 4வது அதிகாரத்துல காயேன் பாவத்தை செய்து ஆபேலை கொன்று கடவுளின் பிரசன்னத்தை விட்டு விலகி செல்கின்றார். காயேன் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து அவர் விலகி செல்கின்றார். அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? அவர் தீயது செய்தார், அவர் அழிக்கணும் அப்படின்னு நம்ம அழிக்கணும்ல. ஆனா அதுக்கு பதிலா அவர் வளருகின்றதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துல 16ல இருந்து 23 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, குழல் ஊதுவதற்கு அவரோட தகப்பனா இருந்தாரு. இதுக்கு அவர் பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்களும் அவரோட வரலாறுல இருக்கின்றவர்கள் எல்லாம் பல விஷயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். அவங்கதான் முன்னேற்றங்கள் அவங்க அடைகிறாங்க அவங்க வாழ்க்கையில. ஆனா இதே சேத்தின் அதிகாரம் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சேத்தின் வம்சாவளியை நீங்க பார்க்கலாம். அவங்கலாம் பெருசா ஒண்ணும் கண்டுபிடிச்ச மாதிரிலாம் கிடையாது. ஆனா ஆண்டவரோட இணைந்து நடப்பதை நம்ம பார்க்கணும். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை ஈனாக் அவங்க வழியாக தான் ஈனாக் வருகின்றார். அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த வாழ்க்கை காயேனோட வம்சாவளி 5வது அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க பல விஷயங்கள் சாதித்திருப்பாங்க. ஆனா நிம்மதி இல்லை, கொலை, 2 மனைவிகள், அந்த மாதிரி பலவிதமான பாவங்களுக்கு உள்ளாகின்றார்கள் காயேன். பாவத்தின் வாழ்க்கையை நம்ம பல நேரத்தில் நமக்குள்ள ஆசை இருப்பதனால அது கொஞ்சம் தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அந்த மாதிரி நல்லா வாழ்ந்தா போதுமே அப்படின்னு யோசிக்கின்ற பல பேர் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு நடுவுலயே நம்ம இருக்கிறோம். ஆனா
அந்த எவ்வளோ அவங்க வாழ்ந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை தூசி, கடவுள் கண்ணிலையிலே தூசி அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு எத்தனை நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் எத்தனை வருடம் அப்படின்னு சொல்லி அவங்க போடவே இல்லை. இதே நீங்க வந்து சேத்தின் வம்சாவளி 5வது அதிகாரம், தொடக்க நூல் 5வது அதிகாரத்துல சேத்தின் வம்சாவளி நீங்க பார்க்கலாம். அங்க காயேனும் ஆபேலோட வம்சாவளின்லாம் போடல, சேத்தின் வம்சாவளி. அவங்க அவங்க வம்சாவளியில பாத்தீங்கன்னா ஒருத்தருமே வந்து நீண்ட நாள் வாழ்ந்த விதத்திற்கு அங்க போடுறோம். ஏன்னா அவங்க கடவுளுக்கு ஏற்றபடியா வாழ்ந்தோம். ஒரு நாளும் கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதை போல் நம்ம வாழ்கின்றோம். அதுக்கு ஒப்பான ஒரு விஷயம். கடவுளோட இருக்கின்ற ஒரு உறவில் வாழும் போது பெரிய உலக விதத்தில் உலக பார்வையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு வாழ்வாக இருக்காது. மதர் தெரேசா இந்த மாதிரி வந்து பல பேரோட புனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு உலக சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய விஷயமாக இருக்காது. ஆனா கடவுள் கண்ணிலையில பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம். பெருசா சாதிச்சிருக்க மாட்டாங்க. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. பெரிய சாதனைகள்லாம் இருக்காது. ஆனா அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ஸோ நம்ம பல நேரத்துல இவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுகின்றோம். இந்த காயேனின் வம்சாலை வழியை பார்த்து நம்ம பொறாமப்படுகின்றோம். நல்லா தானே இருக்கிறாங்க. ஒருத்தர் இதை வாசிச்சுட்டு தொடக்க நூல் 4வது அதிகாரத்தை வாசிச்சுட்டு அவங்க என்ன தண்டனை தான் பெற்றாங்க, அவங்க வந்து நிறைய விஷயம் சாதிச்சிருக்கிறாங்களே, என்ன தண்டனை தான் பெற்றாங்க அப்படின்ற மாதிரி விதத்திற்கு கேட்கிற அளவுக்கு நம்ம வந்து குறுகிய பார்வையே வச்சிருக்கோம். தொடக்க நூல் 4வது அதிகாரத்துல 16ல இருந்து 20 வரைக்கும், 20 இல்ல 22 வரைக்குமே வாசிங்க. உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். வாசிக்கிறீங்களா? 16ல இருந்து 20. பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த போது நோது நாட்டில் குடியேறினான். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு பெத்துசாலேல் பிறந்தான். மெத்துசலேவேலுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்குக்கு 2 பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவன் தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன் தான் யாழ் மீட்டுவோர், குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகள் செய்யும் கொல்லனானான். தூபால் காயினுக்கு நாகாமா என்ற சகோதரி இருந்தாள். லாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். லாமேக்கின் மனைவியரே, என் சொல்லுக்கு செவிகொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். ஆமீன். இவரு புலம்புறாரு. இந்த புலம்புறது வரை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவங்களுக்குள்ள அந்த நிம்மதி கிடையாது. கடவுளோட இருக்கின்ற உறவு வழியாக நமக்கு கிடைக்கின்ற நிம்மதி காயேனின் வருகின்ற வம்சாவளியில பாவம் இருப்பதனால அவங்களுக்குள்ள அந்த நிம்மதி கிடையாது. பல விஷயங்கள் சாதிச்சிருப்பாங்க, ஆனா நிம்மதி கிடையாது. அதுதான் நம்ம ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு விதமான பாவங்கள். அந்த காலகட்டத்துல பல மனைவி அப்படின்றது மாதிரி ஒரு பாவம் இருக்கின்றது. இந்த காலகட்டத்துல டிவோர்ஸ் என்ற பாவங்கள், இந்த அபார்ஷன்ன்ற பாவம் அதிகமா நடக்கும். ஒரு காலகட்டத்துல ஒரு விதமான பாவங்கள் நம்ம பார்க்கணும். ஆனா பாவம் தான். கடவுளுக்கு விட்டு நம்ம விலகி சென்றிருக்கிறது சுயநலமான பல விதமான பாவங்கள் நடக்கின்றது. இப்ப நம்ம சூழ்நிலை நம்ம வந்து இந்த பாவம் செய்து வளருகின்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஐயோ ஆண்டவரே, அழிவுக்கு செல்கின்றார்கள், சாத்தான் அவங்க கண்ணை அடைத்திருக்கின்றார்கள், பொறாமைப்படுவதற்கு பதிலாக நம்ம அந்த மாதிரிதான் சிந்திக்கணும். அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையில வருகின்ற தடைகள், சில விஷயங்கள் நீங்க நம்ம விரும்பி இருப்போம். ஒரு வீடு இருக்கலாம், இல்ல ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு எந்த விதமான வெளிநாட்டுக்கு போறதா இருக்கலாம்.
சில ஒரு நோய்களா இருக்கலாம். நம்ம நீங்களே ஆண்டவரே நான் இவ்வளவு நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு பிள்ளைக்காக இவ்வளவு நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். பல விஷயங்கள் தடையாக நிற்பது வழியாக மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுவதற்கு பதிலாக இந்த சில கேள்விகள், இப்ப நான் வந்து சில கேள்விகளை வந்து கேள்வி வழியாக சிந்திக்க இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். முதல் கேள்வி, இந்த சூழ்நிலைகள் வழியாக ஆண்டவரே நீங்க என்ன எனக்கு சொல்லித்தர விரும்புறீங்க? இந்த சூழ்நிலை வழியாக ஆண்டவர் நீங்க எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புறீங்க? ஒரு சூழ்நிலை வழியாகவும் எனக்கு ஆண்டவர் ஒரு நோய், என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோதுதான், நோயின்ற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஆண்டவர் வந்து ஒரு ஹீலர், எனக்கு வந்து நோய் நீக்குகின்றவர்களா நான் வந்து அனுபவிச்சேன். எனக்கு நோயே இல்லை அப்படின்னு சொன்னா என்னால எப்படி அனுபவிக்க முடியும்? அந்த மாதிரி ஆண்டவர் வல்லமையை என் சரீரத்துல இறங்குவதை என்னால வந்து எப்படி அனுபவிக்க முடியும்? முதல் கேள்வி என்ன? நான் இந்த சூழ்நிலை வழியாக கடவுள் எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புகின்றார்? எல்லா சூழ்நிலையும் நம்ம தண்டனையா சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வழியாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புகின்றார் அப்படின்னு முதல் கேள்வி அதுதான். இரண்டாவது கேள்வி, தடை வழியாக சில கால தாமதங்கள், ஒரு கல்யாணமா இருக்கலாம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றோம், ஒரு கல்யாணம் நடக்கல, நீக்கம், கால தாமதம் வழியாக அவரோட மேலான திட்டம், அவர் என்ன சொல்லித்தர விரும்புறாரு, என்ன சொல்லித்தர விரும்புறாரு? சில கால தாமதங்கள் வழியாக எனக்கு ஒரு நாள் ஒரு ஒரு சூழ்நிலை வந்து எப்படி ஒரு வேலை கிடைக்க வேண்டியது, வேலை கிடைக்கல, பல இதெல்லாம் முயற்சி செஞ்சு கடைசியா ஒரு வேலை கிடைச்சது. ஆனா 2 மாசத்துலயே அந்த வேலை போயிடுச்சு. அப்புறம் வந்து நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விதான், ஆண்டவர் எதுக்காக அந்த 2 மாசம் அங்க வேலை எல்லாம், அது நேரடியா வந்து எனக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, விப்ரோல வேலை கிடைச்சது, நேரடியா அந்த வேலை கொடுத்துருக்கலாமே. அந்த 2 நாள் பயிற்சி, 2 மாசம் அந்த இடத்துல நான் வந்து பயிற்சி கிடைச்சதுனாலதான் எனக்கு இங்க வேலை கிடைச்சது. அற்புதமா வந்து அதனால அந்த ஒரு 2 மாசம் நடந்து அந்த இடத்துல வேலை செஞ்சது வந்து ரொம்ப ஒரு தீய ஒரு எண்ணங்கள்ல இருக்கிற நபர்கள் அங்க. அந்த ஆனா அவங்களையும் கடவுள் வந்து தீயோர்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் நன்மைக்காக. அவங்க கிட்ட ஆனா நிறைய விஷயங்கள் கத்துக்கொண்டு முடிச்சு, ஆனா கத்துக்கிட்டு இங்க வேலை கிடைக்கிறது. எல்லா தடைகள் அதுக்காக ஆண்டவர் வந்து வேண்டாம்னு சொல்வது கிடையாது. இது வழியாக முதல் கேள்வி என்ன, இது வழியா இந்த ஒரு அனுபவங்கள் வழியாக என்ன சொல்லித்தர விரும்புறீங்க ஆண்டவரே? இரண்டாவது கேள்வி என்ன, உங்க மேலான திட்டத்திற்காக இந்த தடைகள் வேண்டாம் அப்படின்றது கிடையாது, பொறுங்க அப்படின்ற மாதிரி. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்துல லாசர் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது அவரு கேட்கிற சொல்ற ஒரே ஒரு விஷயம், பொறுமையா இருந்தா மேலான அற்புதமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பொறுமை இல்லாம நடக்காது. மூன்றாவது விஷயம், நான் கேட்கிற விஷயம் ஆண்டவர் நாமத்தில் எது கேட்டாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு வசனம் நம்ம வாசிச்சிருக்கிறோம் யோவான் நற்செய்தியில. ஆனா 1 யோவானில் உங்க திட்டத்திற்கு ஏற்ப ஜெபிக்கும் போது இவை அனைத்தும் நிகழும் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஆண்டவரின் திட்டத்திற்கு ஏற்ப, நம்ம வாழ்க்கையின் திட்டத்திற்கு ஏற்ப நம்ம ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டத்திற்கு ஏற்ப நம்ம ஜெபிக்கிறோமா? அதுதான் அடுத்த மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நம்ம அந்த அளவுக்கு நம்ம சிந்திப்பது கிடையாது. எல்லாம் ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். என் ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டத்திற்கு ஏற்பையா இது அப்படின்னு. நான் ஒரு பல சூழ்நிலையில் இந்த திட்டத்திற்கு ஏற்ப இல்லாதனால ஆண்டவர் இல்ல, முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நம்ம நன்மைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அது மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி, என் வாழ்க்கையில், நம்ம ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் வந்து சில இடத்துல நம்ம வளர வேண்டி இருக்கின்றதா, நம்ம ஒரு விஷயத்தை பெறுவதற்காக நம்ம வளர வேண்டி இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். ஏதாவது ஆன்மீக வளர்ச்சி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரா? ஒரு நபர் வந்து கல்யாணம் நடக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நண்பர்கள் எல்லாம் கல்யாணம் நடந்துச்சு அவருக்கு, ஆனா எனக்கு மட்டும் நடக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரு
ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் சொன்ன பதில் இது ஒண்ணுதான், நீ இன்னும் வளர வேண்டி இருக்கின்றது. இந்த ஒரு நிலையில நீ போய் கல்யாணம் பண்ணா கல்யாணம் நிலைச்சு நிக்காது, வளர வேண்டி இருக்கின்றது. ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக ஒரு மாற்றம் வர வேண்டியிருக்கா. ஆன்மீக வளர்ச்சியா இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சியா இருக்கலாம், பல விஷயங்கள்ல இருக்கலாம். பொறுமையில வளர்ச்சியா இருக்கலாம். அந்த வளர்ச்சி வர வரைக்கும் ஆண்டவர் வந்து தடை செய்து வைப்பார். ஐந்தாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம இதயத்துல நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோமா, நம்ம விடாம, நம்ம வந்து மன்னிக்காம, கடவுள் வந்து நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம், ஆனா கடவுள் மட்டும் எல்லாம் செஞ்சிடணும். கடவுள் எதிர்பார்ப்பு அளவுக்கு நம்ம வர்றது கிடையாது. மன்னிக்காம இருப்போம், வெறுப்போட இருப்போம், நம்ம வந்து பொறுமையாக இருக்க மாட்டோம். நம்ம வந்து என்னது, பாவத்தை வச்சுக்கிட்டு இருப்போம், பாவத்தையும் வைப்போம், ஆனா கடவுள் வந்து ஆசீர்வதிக்கணும், அது நடக்காது. இருளும் ஒளியும் ஒரே இடத்தில் இருக்காது. நம்ம பாவத்தை விட்டு, அது ஒரு தடை, ஒரு கொடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஆண்டவரே மழை அனுப்புங்கன்னு சொல்லி கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னு உணர ஆண்டவர் அழைக்கிறார். அதனால நல்லா புரிஞ்சுக்கும், எதை நம்ம பிடிச்சு வச்சுட்டு. ஆறாவது ஒரு கேள்வி, நம்ம ஆசைகள், நம்ம ஆசைகளை பார்த்து நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்ல ஆண்டவரின் ஞானத்தில் நம்பிக்கை வைத்து நம்ம பயணம் செய்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஆண்டவர் அடுத்த ஒரு கேள்வி நம்ம சிந்திக்க வேண்டியது. நம்ம ஆசா பாசங்களை பார்த்து நம்ம வந்து முன்னாடி சென்று இருக்கிறோமா, இல்ல ஆண்டவரின் ஞானத்தை மேல நம்பிக்கை வைத்து நம்ம முன்னாடி சென்றுகிட்டு இருக்கிறோமா? அடுத்த ஒரு கேள்வி, ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி, நோக்கத்தை, இது வந்து இப்போ வருகின்ற இப்போ ஒரு கேள்வி வந்து நோக்கத்தை சீர்தூக்கி பார்க்க. ஒரு மேலான விஷயம், நம்ம ஜெபிக்கின்றதை விட மேலான விஷயம், மேலான விஷயத்தை நோக்கி போக, நம்ம நம்ம ஜெபிக்கின்றதை விட ஒரு மேலான விஷயத்தை வந்து பார்க்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கின்றாரா? நான் வந்து ஆண்டவர்கிட்ட, நான் இந்த ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் இந்த பிசினஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டத்தெல்லாம் போட்டு கடவுள்கிட்ட போகும்போது, இல்ல நான் வந்து உன்னை மனிதர்களை பிடிப்பதாக ஆக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மேலான விஷயங்கள் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரா, அதை நம்ம விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்த வந்து தேடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? என்ன அந்த ஒரு மேலான விஷயம், ஆண்டவர் மேலான ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். எட்டாவது ஒரு கேள்வி, இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னும் சிந்திக்கணும், சீர்தூக்கி பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில. அப்பதான் நம்மளால வளர முடியும். இந்த மாதிரி வந்து குறுகிய பார்வையில் நம்ம பார்ப்பதனாலதான் நம்மளால வளர முடியறது கிடையாது. எட்டாவது ஒரு கேள்வி, எந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம், நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து பொருள்படுத்தாமல் நம்ம இந்த ஜபத்தை மட்டும் தான் நோக்கி நம்ம பயணம் செய்யறோம். இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெருசா மதிக்கிறது கிடையாது. அதுல நம்ம வந்து அந்த தாளந்தின் ஓமையை ஒப்பிட்டு பாருங்க. அந்த தாளம் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்றது கிடையாது. ஒரு வேதனைக்குரிய விஷயம் கடவுள் கண்ணிலே. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பெருசாக நம்ம பார்க்கறது கிடையாது. கொடுத்த பொறுப்பை நம்ம பார்க்காம, குடும்பத்தை வந்து சில நேரத்துல குடும்பத்தை பார்க்காம, சில வேலையில வந்து வேலைன்னு சொல்லிட்டு நம்ம அதுல மட்டும் நோக்கத்தை வைத்து நம்ம இருக்கிற பொறுப்பை நம்ம வந்து அந்த அளவுக்கு பார்க்காம, சில பேருக்குலாம் வெளிநாட்டு போனோம் அது மட்டும் தான் அவங்க கண்ணுல இருக்கும். இருக்கிற பொறுப்பெல்லாம் விட்டுருவாங்க, இருக்கிற பொறுப்பெல்லாம் விட்டுருவாங்க. இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுட்டு அவங்க ஆசா பாசம், அவங்க வந்து வேற ஒரு, அவங்க கண்ணோட்டமே வேறையா இருக்கும். கடவுள் பார்வைக்கு மாறான ஒரு கண்ணோட்டமா இருந்து அவங்க வாழ்க்கையில கடவுளை விட்டு விலகி சென்று. ஒன்பதாவது கேள்வி, உங்க ஆண்டவர் நேரத்தில் நம்ம நம்பிக்கை
நம்பிக்கை வைக்கிறோமா, இல்ல நம்ம விருப்பப்படுகின்ற நேரத்தில் அது உடனடியாக நடக்கணும்னு சொல்லி நம்ம பிடிவாதத்துல நிக்கின்றோமா? எப்பவுமே ஆண்டவரே, நம்ம எல்லா ஜெபமும் ஆண்டவரே என் திட்டம் அல்ல, உங்க உங்க திட்டமே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி. இயேசு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஜெபிக்கும் போது என்ன சொல்றாங்க? நான் விரும்புதல்ல ஆண்டவரே, உங்க விருப்பமே நிறைவேறட்டும். நம்ம பல நேரத்துல நம்ம குடும்பத்திலயும் இருக்கும், நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம சில நேரத்துல எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்ட்ரோல், நம்ம ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்யணும். நம்ம வந்து அர்ப்பணத்துக்கு முழுமையான ஒரு கடவுள்கிட்ட வரணும்னா முழுமையான ஒரு அர்ப்பணத்துல நம்ம ஜெபிக்கணும். அர்ப்பணத்துக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி நம்ம பார்த்து ஜெபிப்பது கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்ம செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறு இதுதான். அர்ப்பணத்திலேயே ஒரு வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்ம சிந்தனைகளை, நம்ம பார்வையை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம கடவுள்கிட்ட வருகின்றோம் அப்படின்னு சீர்தூக்கி பார்க்காம முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வராம நம்ம ஜெபிக்கின்றோம். நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, இப்போ இந்த நம்ம ஜெபிக்கின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால் நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கும்? இது நிறைவேறல, நம்ம வந்து ஜெபிக்கிற விஷயம் நிறைவேறல அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையான ஒரு தேவையா இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா அது நிறைவேறாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கடவுள் வந்து தடை வைத்திருக்கின்றார், நிறைவேறவே போறது கிடையாது அப்படின்னா நம்ம கடவுளை விட்டு விலகுவோமா? அப்போ எந்த கண்ணோட்டத்தில் நம்ம கடவுள் முன்னாடி போயிட்டு இருக்கோம்? சில பேர் வந்து அந்த பொருள் தான் முக்கியம், அது இல்லைன்னா வந்து எனக்கு கடவுளே வேண்டாம் அப்படின்றதுல அந்த பொருளை தான் அதிகமா நேசிக்கிறோம் கடவுளை விட. அந்த விஷயம் நிறைவேறணும், அது இல்லைன்னா எனக்கு கடவுளே வேண்டாம் அப்படின்னு பொருளை தான் அதிகமா நேசிக்கிறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம விரும்புற விஷயமே வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம அவருக்கு நேரத்திற்கு காத்து நிக்கல, நம்ம எதிர்பார்க்கின்ற விதத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற போது நம்ம வந்து முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வரவில்லை. முழுமையான அர்ப்பணம் வந்தாதான், அவர் மேல நம்பிக்கையில் அவரை அணுகி செல்லும் போதுதான் அவரோட ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதத்தை பெற முடியும். 12வது கேள்வி, நம்ம எடுத்து வைக்கின்ற படிகள். நான் பல நேரத்துல ஆண்டவர் வந்து பொறுமையாக இருக்கு, அந்த பொறுமையாக இருக்கின்ற நேரத்திலும் சில படிகளை நம்ம எடுத்து வைக்கலாம், தவறே கிடையாது, தவறே கிடையாது. என்ன படிகள் ஆண்டவரை, என்ன படிகள் நான் எடுத்து வைக்கணும், என்ன எதிர்பார்க்கிறேன் கேளுங்க, ஆண்டவர் வழி நடத்துவார். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் அக்கறை இருக்கின்ற கடவுள். சில பேர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து கண்கள் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஆண்டவரின் கண்கள் நம்ம மேல, அவரு அக்கறை இருக்கின்றவர், அவர் கண்கள் நம்ம மேல இருக்கின்றது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் நம்ம மேல வந்து அக்கறை இருக்கின்றது, அவர் நம்ம வந்து ஒரு விஷயத்திலையும் கண்கள் நம்ம மேல இருக்கின்றது. வாசிக்கிறேன், 1 பேதுரு 5வது அதிகாரம் 6லிருந்து 10. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். ஆமேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 6லிருந்து 10. வல்லமையான கரத்தில் கீழ்ப்படிங்க, அவரு உங்களை உயர்த்துவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆமீன். இந்த காத்திருக்க வேண்டிய காலத்தில் நான் வந்து
வேற ஏதாவது வந்து தியானிக்க வேண்டி இருக்கின்றதா? இப்ப நான் சோர்வடைந்திருக்கின்ற ஒரு நேரத்தில் நான் வந்து இன்னும் உங்களை அணுகி வருவதற்கு இந்த ஒரு நேரம் நமக்கு உதவியாக இருக்குமா? இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். ஜெபத் நேரத்தில் அன்றாட நாள் வந்து சிந்திக்க இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள். ஆண்டவருடைய நீதி அப்படின்றது உறுதியாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பல நேரத்துல இந்த பாவம் செய்கின்றவர்கள் இன்னும் வளர்ந்துட்டே போறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு இந்த நீதியெல்லாம் நிறைவேறாதா அப்படின்னு வந்து தவறான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது. ஆனா நித்தியத்திற்கு நம்ம நோக்கி பயணம் செய்யும் போதுதான் அந்த உண்மையான ஒரு நீதி நம்ம வந்து அது வாழ்க்கையில இல்லைன்னா வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கு. நித்தியத்தை நம்ம வந்து பல நேரத்துல நம்ம உள்ளத்துல சிந்திப்பது கிடையாது. அப்போ வந்து நமக்குள்ள கேட்கிற ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க, ஏன் கடவுள் இந்த மாதிரி அனுமதிக்கிறார்? அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 15-18 வரைக்கும் எடுத்து வாசிப்பார். தீயதை செய்வர்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், காயேனின் வம்சாவளி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சிந்திக்கின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க வளருவதற்கு அனுமதிக்கின்றார்ன்றதுனால அந்த கடவுளை சோதனைக்கு உள்ளாகின்ற விதத்திற்கு அவங்க செயல்பட்டாலும் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க வாழ்க்கையில அப்படின்னு. ஆனா அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதிலை பாருங்க. மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 15-18 வாசிக்கிறீங்களா? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தழைத்தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளர்களுக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். ஆமீன். ஒரு மிக முக்கியமான பெரிய வித்தியாசம் அது. அதே நேரத்துல வந்து இந்த சூழ்நிலை அவங்க வளர்ந்துகிட்டே போறது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது, அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. அதோட அர்த்தம் என்ன? அது ஒரு சோதனை, நமக்கும் ஒரு சோதனை. நம்ம கடவுளை நேசிக்கின்றோமா, கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அதிகமா நேசிக்கின்றோமா? பொறுமையாக இருக்கின்ற ஒரு அந்த சூழ்நிலை பொறுமையாக இருக்கு. இந்த உலக சார்ந்த ஆசா பாசத்திலிருந்து ஒரு விடுபெற்று நம்ம வாழ்க்கை பயணத்தை முன்னாடி கொண்டு போகும். அதே நேரத்தில் இன்னொரு மூன்றாவது விதத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய விதம் என்னன்னா, அவங்க நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யல, நம்ம நித்தியத்தை நோக்கி பயணம் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். அவங்களுக்கு நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யாததுனால அவங்களுக்கு இங்கேயே அவங்களோட நான் செய்யற நன்மைக்கு எனக்கு இங்கேயே வந்து ஆசீர்வாதம் கிடைச்சிடும், அதனால இங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் இறந்ததுக்கு அப்புறமும் கூட ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை தருவார். நித்திய வாழ்வென்ற ஒரு வாழ்க்கையை நம்ம விசுவசிச்சு அதுல வந்து விண்ணகத்தில் வந்து ட்ரெஷர் அங்க வந்து சேர்த்து வைத்து நம்ம பயணம் செய்கின்ற பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் ஞானத்தில் நம்ம முழுமையாக கடவுளை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடுக்கு ஏற்றபடியாக நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அநீதி நம்ம கண்ணுல அநீதியா தெரியும், ஆனா அது ஒரு மேலான விஷயங்களை வந்து நிறைவேற்றுவதற்காக கடவுள் பயன்படுத்துவார். யோசேப்பு இது புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அந்த மாதிரி தியானிக்கின்ற மனிதனாக இருந்தார். அதனால சொல்றாரு, நீங்க இது தீமைக்காக செய்தீர்கள், ஆண்டவர் இது நன்மைக்காக எனக்காக மாற்றினார். அந்த விசுவாசத்துக்கு உங்களால வர முடியுமா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இது ஒண்ணுதான். உள்ளத்தை அர்ப்பணிப்போம்.
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி பேசுவதற்கான. உள்ளத்தை அர்ப்பணிப்போம். உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. தீயவர்களை கண்டு நாங்க பொறாமைப்பட்ட நேரத்திற்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே. பொறுமையாக இல்லாத காலத்திற்கு மன்னியும் ஆண்டவரே. கேள்வி கேட்டு உங்களை விட்டு விலகி சென்றதுதான் என்ற வெறுப்புக்கு உள்ளாய் சூழ்நிலைகளை பார்த்து, அநீதிகளை பார்த்து வெறுப்புக்கு உள்ளான சூழ்நிலை மன்னியும் ஆண்டவரே. தீயோனை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவங்களை பார்த்து இரக்கமான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கட் எவ்ரி பாண்டேஜ், எல்லா கட்டுகளும் முடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father. In the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.